மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இந்த போட்டோ வீட்டுல வச்சுக்கிட்டு தினம் தினம் என்னால செத்துட்டு இருக்க முடியாது. என்னத்த பண்றீங்க? எதுக்கு நீங்களும் எஸ்எஸ்கேவா இருக்கிற போட்டோவை எரிக்க பாக்குறீங்க? இத கௌதம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் இலக்கியா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எப்படி சொல்ற? எஸ்எஸ்கே ஒருத்தனை கொலை செஞ்சான்ற போட்டோ நம்ம கிட்ட இருக்குன்னு போய் தான் சொல்லிருக்கோம். அதுக்கே கௌதம் எப்படி பிரச்சனை பண்றான்னு பார்த்தல. நாம மறைக்கிறது இந்த போட்டோ தானே தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன நடக்கும்? எஸ்எஸ்கே தன்னோட அப்பான்னு தெரிஞ்சிடும், அவ்வளவுதானே. இலக்கியா, நீ என்ன பேசுற? தன்னோட தாயை ஏமாத்தி அவனையே குழந்தையில கொல்ல பார்த்த ஒருத்தனை எப்படி தன்னோட அப்பான்னு நினைப்பான்? ஒரே நல்ல பாசம் வந்துருமா? வாய்ப்பே இல்ல. அப்பா ஒரு ராட்சசன்னு முடிவு பண்ணி அந்த எஸ்எஸ்கேவை அழிக்கதான் பாப்பான். எஸ்எஸ்கேவை காட்டி அப்பாவையும் பிள்ளையும் ஒண்ணு சேர்த்திடலான்னு தான் பார்த்தேன். ஆனா கௌதமோட கோவம் அதை நடத்த விடாது போல இருக்கு. என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். கௌதம் இந்த போட்டோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே இதை எரிச்சிடலாம். அத்தை, அத்தை, முதல்ல போட்டோ கொடுங்க. உங்களுக்கும் எஸ்எஸ்கேக்கும் என்ன உறவுங்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த போட்டோ மட்டும் தான். இப்ப இதை எரிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இப்ப இருக்க இந்த நிலைமையில இந்த உறவு கௌதமுக்கு தெரிஞ்ச ஆபத்து. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் அத்தை. அந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரா இல்லையாங்கிறத தாண்டி நாளைக்கு இந்த ஆதாரத்தை காட்டிதான் உங்க உறவை கௌதம்க்கு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க? எஸ்எஸ்கேவே இன்னும் 6 மாசத்துல சாக போறாரு. அப்புறம் எந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ண போகுது? அப்படி பதட்டப்பட்டு எந்த சிக்கலையும் கொண்டு வந்துடாதீங்க. அந்த எஸ்எஸ்கேக்கு அடிபட்டதுல இருந்து எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே ஏதோ அவசரமா நடக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணிட்டு இருக்கு. இப்போ நாம நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இந்த போட்டோவை எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப என்ன, கௌதம் கையில இந்த போட்டோ சிக்க கூடாது, அவ்வளவுதானே உங்க பிரச்சனை? விடுங்க. இந்த போட்டோவை நானே பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க வாங்க. அட வாங்க அத்தை. கௌதம் உட்காருப்பா, சாப்பிடலாம். உட்கார். இலக்கியா வாமா. இது புடிங்க. இந்த நீ வச்சுக்கோ. எஸ்எஸ்கே எதுக்கு ஃபோன் பண்றாரு? அத்தை, சாம்பார் நீ சாப்பிட, நான் எடுத்துக்கிறேன். அந்த சட்னி எடு. கொடு. யாருமா போன்ல? அது தெரியல அத்தை. அட்டெண்ட் பண்ணி பேசுமா, அப்பதானே தெரியும். ஹலோ, எஸ்எஸ்கே பேசுறேன் இலக்கியா. மேடம் நீங்களா? ஹலோ ஹலோ மேடம், கேக்குதா? இந்த வீட்ல டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஹலோ, எஸ்எஸ்கே பேசுறேன். சொல்லுங்க எஸ்எஸ்கே. சாரி இலக்கியா,
போன் பண்றத நான் தானு கூட நீ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உங்க வீட்டுக்கு நான் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன். அதை விடுங்க. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எம்வாக் மால் கம்பெனி அவங்களோட ப்ராஜெக்ட் கார்த்திக் கிட்ட கொடுக்கணும்னா கௌதம் கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. தெரியுமா? தெரியும். தெரியுமா? அதனால அஞ்சலி உங்க வீட்டு தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் தெரியும். அவ எங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. நானும் திட்டி அனுப்பிட்டேன். ஓ, சம்பவம் நடந்துருச்சா? ச்சே, கௌதம் மேல அக்கறை படுற மாதிரி நடிச்சு இலக்கிய கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் சொதப்புதே. சரி, சமாளிப்போம். நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுமா. ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்ன டாக்குமெண்ட்ல எம்வாக் மால் கம்பெனி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஒருவேளை கௌதம் சைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட கார்த்திக் எடுத்து ஒழுங்கா முடிச்சு தரலன்னா அந்த நஷ்டத்தை கௌதம் தான் எடுத்துக்கணுமா. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எம்வாக் மால் கம்பெனில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்க வேலை பார்க்கறான். அவன் தான் சொன்னான். பாவமா கௌதம் இப்ப நஷ்டத்தை ஏத்துக்கிற நிலைமையில இருக்கான். அதனால கார்த்திக்கும் அஞ்சலியும் கேட்கற அந்த கையெழுத்தை போடவே வேணான்னு கௌதம் கிட்ட நீயே சொல்லிடுமா. அதோட வர்ற வெள்ளிக்கிழமை தான் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள கௌதம் கிட்ட சைன் வாங்கி தரலன்னா அந்த ப்ராஜெக்ட் கார்த்திக்கு கிடைக்காது. அது வரைக்கும் கார்த்திக் அஞ்சலிய கௌதம் கிட்ட நெருங்க விட்டுறாத. இப்போ இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அது கௌதமுக்கு நான் என்ன கொஞ்ச நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா தான் இப்ப அவனை நான் காப்பாத்த ஆசைப்படுறேன். இல்லையா, ப்ராஜெக்ட் கார்த்திக்கு கிடைக்கலன்னா அத கௌதமுக்கு கொடுக்கறதுக்கு தான் எம்வாக் மால் கம்பெனி விருப்பப்படுவாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இங்க பாருங்க, நாங்களே கம்பெனி இழந்து பண கஷ்டத்துல இருக்கோம். இப்ப எங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? இரு. பணம் எல்லாம் ஒரு விஷயமாமா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் பணம் வேணும்னாலும் அத கௌதம்காக நான் தரேன். என்னால தானம்மா நீங்க சொத்து கம்பெனி எல்லாத்தையும் இழந்தீங்க. அதனாலதான் இப்ப நானே நீங்க முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்றேம்மா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கௌதம்க்கு கிடைச்சிட்டா மறுபடியும் நீங்க பழைய நிலைமைக்கு வந்துடலாமா. அதனால கார்த்திக்கு சைன் மட்டும் பண்ணி தர வேண்டான்னு நீ ஏன் கௌதம தடுத்துருமா. சரி, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி நான் பாத்துக்கிறேன். நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாதுமா. அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு உதவி பண்ணிடணும்னு துடிக்கிறேம்மா. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. நிச்சயமா புரிஞ்சுக்கிறேன். வச்சிடுறேன். ஓகே இலக்கியா. இலக்கியா நான் சொன்ன பொய்ய நம்பிட்டா. இனி அவ கௌதம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட விடவே மாட்டா. சோ இந்த எஸ்எஸ்கேக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. அதே நேரத்துல நான் கௌதம் மேல அக்கறைப்பட்டத அவ ரேவதி கிட்ட சொல்லுவா. அந்த ரேவதிக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை கூடும். அத வச்சு அவளோட புள்ளைய கண்டுபிடிச்சு அழிக்கிறேன். என்ன கௌதம், எல்லாருமே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீதான் சாப்பிடணும். சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை அத்தை எஸ்எஸ்கே நம்பர். இலக்கிய போன் அட்டன் பண்ணும்போது மேடம்னு சொன்னா, ஆனா எஸ்எஸ்கே கிட்ட தான் பேசியிருக்கா. அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். ரேவதி அம்மாவும் இலக்கியாவும் மறைக்கிறது எஸ்எஸ்கே கொலை பண்ண போட்டோ கிடையாது. எஸ்எஸ்கே, ரேவதி அம்மா, இலக்கியா இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ரகசியத்தை மறைச்சு வைக்கிறாங்கன்னு நானும் பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.